வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அதிமுக எம்எல்ஏ விஜயபாஸ்கர் அவர்கள் பதவி விலகியதை அடுத்து கரூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. வெளிநாடு செல்ல பயன்படுத்தப்படும் பாஸ்போர்ட் விண்ணப்ப கட்டணங்கள் நாளை முதல் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஜூலை 6 முதல் 8ஆம் தேதி வரை பேக்கரி பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிக்கு இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி தகுதி பெற்றது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் விலை குறைந்து ஒரு சவரன் 1,04,240 ரூபாயாகவும் 1 கிராம் 13,030 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1,64,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலைக்கான கட்டுப்பாடுகளை ஜூலை 1ஆம் தேதி முதல் நீக்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அதிகபட்சமாக கடலூர் வேலூரில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும், திருத்தணி 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும், மீனம்பாக்கம், நாகை, நுங்கம்பாக்கம், பரங்கிப்பேட்டையில் 100 டிகிரி வெயிலும் பதிவாகியுள்ளது. மக்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தருவதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை அலுவலர்கள் மாநாடு நேற்று காலை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. 2026-27ஆம் ஆண்டு பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வில் பங்கேற்க ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியானது. கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 ரூபாய் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டது. கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் பெட்ரோல் டீசல் விலை ஏன் இன்னும் அதிகமாக உள்ளது என்று காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். கல்லூரி உதவி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்த உரிய விசாரணை நடத்திட வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் பதவியேற்றார். MBBS, BDS படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. மேற்கண்ட இந்த இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜூலை 2வது வாரத்தில் கரூர் செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையில் வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி சென்னையில் தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் சற்று ஓய்ந்திருந்த தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய தொடங்கியிருக்கிறது. ரயில்வேயில் 6557 டெக்னீஷியன் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை RRB வெளியிட்டது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 3000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டது. தமிழகத்தில் அனைத்து அரசு பேருந்துகளிலும் மகளிர் இலவச பயண திட்டத்தை விரிவுபடுத்துவது பற்றி விரிவான அறிக்கை தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு ஆசிய பதற்றத்தால் தங்கம் வாங்குவதை தவிர்ப்பதற்காக விடுத்த வேண்டுகோளை மக்கள் ஏற்றதற்கு மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாமக்கல், ஈரோடு, சேலம் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியை நியமித்தது முதலமைச்சரின் தனிப்பட்ட முடிவு என்று விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் வகையில் தைவான் நாட்டை சேர்ந்த உயர்மட்ட குழுவினர் சுமார் 80,000 கோடி ரூபாய் மதிப்பிலான செமி கண்டக்டர் முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய்வதற்காக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு வரவுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்தார். ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களது ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை ஜூலை 5ஆம் தேதிக்குள் சரிபார்க்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. ஒரு ஆண்டிற்கு 100 நாட்கள் கிராமப்புற பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டம் VP ஸ்ரீராம் ஜி திட்டமாக மாற்றப்பட்டு ஜூலை 2ஆம் தேதி தொடங்கப்படுகிறது. டெல்லியில் NCR பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்க அதிர்வுகள் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியதாக அறிவித்துள்ளது. சர்வதேச விஞ்ஞானிகள் குழு சூப்பர் பஃப் எனப்படும் 2 புதிய ராட்சச கோள்களை கண்டுபிடித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் எழுந்த பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது தமிழக அரசு முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி ஓடக்கரையில் உள்ள புதிய பேருந்து நிறுத்தத்தில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகளும் நின்று செல்ல வேண்டும் என்று அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். வெனிசுலாவில் ஏற்பட்ட 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920ஆக அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் ஓராண்டாக தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் வாக்காளர் பட்டியலில் இருந்து சுமார் 6 கோடி பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பிற்கு ஜூன் 29ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக மாணிக்கம் தாகூர் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் சேஷ்டாபிஷேகத்தின் 2ஆம் நாளான இன்று மலையப்ப சுவாமிக்கு முத்து கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜப்பான் பிரதமர் வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி இந்தியா வருகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் தமிழக அரசு பள்ளிகளில் இதுவரை 3,37,469 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 3 நாள் அரசுமுறை பயணமாக சீசெல்ஸ் நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புறப்பட்டு சென்றுள்ளார். நாட்டில் 7 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் மும்மொழி படிக்க தேவையில்லை என்று தற்போதைய மொழி பாடங்களையே தொடரலாம் என்று CBSE அறிவித்துள்ளது. இந்தியாவில் உள்ள ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் 35 கோடி ரூபாய் பங்குகளை சிங்கப்பூர் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வாங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக இன்று முதல் அடையாறு LB சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி கிழக்கில் போட்டியிடுவது குறித்து தற்போது வரை முடிவு எடுக்கவில்லை என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இரட்டை நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவிற்கு ஆபரேஷன் அமிஸ்டட் என்ற பெயரில் மிகப்பெரிய நிவாரண திட்டத்தை இந்திய அரசு அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவிற்கு இந்தியா நிவாரணப் பொருட்களை அனுப்பியது. போதைப்பொருள் நெட்வொர்க்கிற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுங்கள் என்று மாநில அரசிற்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.